இதுக்கு பிறகு வாராகி என்கிட்ட காசு கேட்டு மிரட்டினார், வாராகி என்கிட்ட இந்த மாதிரி காசு கேட்டு மிரட்டினாருன்ட்டு அரசு மருத்துவர்கள், பத்திரப்பதிவுத்துறை அதிகாரிகள், அதாவது யார் யாரெல்லாம் லஞ்சம் வாங்குறாங்களோ அவங்கக்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் வாங்குறது. என்கிட்ட காசு கேட்டு மிரட்டினாருங்க வாராகின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 6 வழக்குகள் வாராகி மீது பதிவு செய்யப்படுகின்றன. வாராகி மீது குண்டர் சட்டமும் போடப்படுகிறது. குண்டர் சட்டம் போடப்பட்டு கிட்டத்தட்ட 132 நாட்கள் வாராகி சிறையில் இருக்கிறார். அந்த குண்டர் சட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று வாராகி அவர்களோட மனைவி சென்னை உயர்நீதிமன்றத்தை அணுகிய போது நீதிபதி திரு எஸ்.எம். சுப்பிரமணியம் அவர்கள் தலைமையிலான அமர்வு முன்பு இது விசாரணைக்கு வருகிறது. விசாரணைக்கு வரும்போது இந்த வழக்கெல்லாம் பார்த்த உடனே நீதிபதி என்ன தீர்ப்பு அளிக்கப் போகிறார் என்பதை புரிந்து கொண்ட தமிழக அரசு நாங்களே குண்டர் சட்டத்தை வாபஸ் வாங்குறோன்ட்டு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ரைட்டா, விட்டாச்சு. சரி, அவர் ஒரு யூடியூபர் திமுக அரசுக்கு எதிராக பேசினார், வழக்கு போட்டிங்க. அதோடு முடிஞ்சான்னு கேட்டிங்கன்னா முடியல.